ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சீதா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கோமட்டி செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு தாங்க இவங்கள நல்லா ஓரளவு படிக்க வச்சு அப்புறமா கடை வச்சு கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நல்லபடியாக தாங்க திருமணம் பண்ணி வச்சாங்க. பட் இவங்களுடைய முதல் கணவர் இவங்கள பயங்கரமாக குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு வரதட்சணை பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்ததுனால இவங்க ரொம்ப வருடமாக தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறதுனால வரக்கூடியவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜாதி எதுவாக வேறு ஜாதியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் குடிப்பழக்கம் ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மளிகை கடை பார்த்தோமாவே ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் என்னோடய அம்மாவுக்கு யாரும் இல்லைங்க, நான் தான் பார்த்துக்கணும். எங்கள் அம்மாவும் கடைசி வரல எங்கள் கூட தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற மணமகன் தான் வேணுங்கிற மாதிரி இந்த மணமகள் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் தனம், வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கோமட்டி செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்க சொந்தமாக காய்கறி கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. இவங்க தாத்தா பாட்டி கூட தாங்க வளர்ந்தாங்க. அவங்களுடைய தாத்தா தவறிட்டாங்க. இவங்கள ஓரளவு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணோன்னே அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இவங்களுடைய பாட்டியும் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், ஸோ அதுக்காக இவங்க தனிமையில் தான் பாட்டி கூடயே வசிச்சிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கடையில் இவங்க கடை வச்சுருக்காங்க. இன்னொன்று ரெண்ட்டுக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கு யாரும் இல்லைங்க ஆதரவாக. அதனால் இப்போ வரக்கூடியவராவது ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவராக இருக்கணும், நல்லா அன்பு காட்டுறவராக இருக்கணும் அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க. மற்றபடி எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். நம்மளோட சேனல் வழங்கக்கூடியது முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.